வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரம் 14வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசனம் 31:14. நீ ஆசாரியர்களின் ஆத்துமாவே கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல சொல்கிறது, ஆசாரியன் ஆத்துமாவே கொடுமையானவர்களினால் பூரிப்பாகுவேன். ஆசாரியன் சொன்னா புரோகிதன், பாஸ்டர்ஸ், கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்கள். அவர்களை கொழுமைன்னு சொன்ன என்ன தெரியுமா? புஷ்டின்னு சொல்லும். பார்த்தால அவங்களுக்கு என்ன தேவை, ஊழியக்காருக்கு என்ன தேவை, அது கர்த்தர் கொடுத்து அவர்களை எப்படி செய்யும்? புஷ்டி உள்ளவர்களை மாற்றும். அதான் கொழுமையினாலே நிரப்பும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஆண்டவர் என்ன சொல்லுது? 2ஆம் பகுதி தான் நம்முடைய வாக்குத்தத்தம். என் ஜனங்கள், எல்லாரும் சொல்லுங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உரிமையோடு பேசுகிறார். என் ஜனங்கள், மை பீப்பிள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லவில்லை என் பிள்ளை, என் மகன், என் மகள்னு சொல்லல. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள். சொல்லுங்க எல்லாரும். நீங்களும் யாருடைய ஜனங்கள்? சொல்லுங்களே. ஆசமதா சவுண்டா சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஜனம். சொல்லுங்க, ஹல்லேலூயா. நானும் நீங்களும் கர்த்தருடைய ஜனமா இருந்தால் அவர் நன்மையினாலே நம்ம நிரப்புவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. என் ஜனங்கள், my people shall be satisfied with my goodness. ஆமென். அப்படிதான் ஆங்கிலத்தில் சொல்லுது. அதான் சொல்லுது, my people, என் ஜனம். அவர் உரிமையோடு பேசுகிறார். அவரை தேர்ந்தெடுத்த ஜனம் நானும் நீங்களும். ஆமென் சொல்லுங்க, ஆமென். அவர் நன்மையான காரியம் நமக்கு செய்வாரு. எப்படி திருப்தியாக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறாரு, இன்றைக்கு நன்மை செய்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் நன்மை மட்டும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. காரணம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த வேதம் சொல்லுகிறது. அவருடைய தீமையும் நம்முடைய ஜனத்துக்கு செய்யவே இல்லை. அவர் நன்மை மட்டும்தான் செய்து இன்றைக்கு பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடி 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் என்ன செய்தாரு? நன்மை செய்தாரு. அவரை நன்மை செய்ததற்கு தான் பிதாவாய் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பியது. ஆமென் சொல்லுங்க. முதலாவது தேவன் நமக்கு என்ன செய்ய தெரியுமா? நம்முடைய வாயை நன்மையினால நிரப்ப போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாய், ஆண்டவர் வாய் தந்திருக்காருல்ல, இந்த வாய் எப்பொழுது நன்மையானது பேசணும். இந்த வாயில தீமை வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல திரும்புகிறார். ஆமென். வாசிக்கலாம். சங்கீதம் 103:5வது வசனம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். என்ன செய்கிறாரு? நன்மையினாலே முதலாவது தேவன் நம்முடைய வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா.
The Lord satisfy your mouth with the good things. The Lord satisfy your mouth with the good things. இந்த வாயில் என்ன வரணும் சொல்லுங்க? இந்த வாய் தந்துதாரு கர்த்தர். ஆமென். நம்ம நன்மையானது பேசணும். அது நன்மையால் அவர் நிரப்புவாரு. அவருடைய ஜனத்துக்கு அவர் நன்மையால் நிரப்புவாரு. நான் சொல்லலை, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குவார் சொல்லுகிறாரு. சும்மா நிரப்பம் இல்லை, திருப்தியாக்கும் வண்ணம் தேவன் நன்மையினாலே நம்முடைய வாயை திருப்தியாக்குவார். அடுத்து என்ன சொல்லு? இந்த திருப்தியாக்கும் போது என்ன நடக்குது? உன் வயது வாழ வயது போல கழுகுக்கு சமானமாய் திரும்ப வருகிறது. அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு சிலருக்கு தெரியாது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல எப்படி வருது? திரும்ப வருது. அந்த அனுபவத்தை பெற்ற அநேகர் இருக்கிறாங்க. அடியனும் அதில் ஒருத்தர் தான் இருக்கு. கர்த்தர் நம்முடைய வயது பார்க்க மாட்டாரு. கழுகுக்கு சமானமாய் நாங்க போட்டிருக்கல, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன? கழுகு ஒரு ஏஜ் ஆகும்போது, ஒரு வயசு ஆகும்போது அதோட செட்டை எல்லாம் கொட்டி போகும். ஒரு செட்டை கூட, ஒரு தூவலுக்கு கூட அவன் இருக்காது. ஆனால் அது போய் ஒரு குகையில போய் ஒளிஞ்சிருக்கும். காரணம், சரீரம் ஃபுல்லா மாம்சம்தான். மற்ற பட்சிகளை அதனை கொத்தி சாப்பிடும். சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன செய்வாரு கழுகு? ஒரு பாறை குகையில் போய் ஒளிஞ்சிருக்கும். அங்கே இருக்க கிட்டத்தட்ட 6 மாசம் வருவது சயின்ஸ் சொல்லுறது. ஒவ்வொரு புதுசா ஒவ்வொரு ரெக்கைகள் வந்துட்டே இருக்கு, தூவல்கள் வந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு செட்டைகளும் ஃபுல்லா அந்த சரீரம் முழுவதும் அந்த செட்டைகளை முடிந்ததுக்கு அப்புறம் அது பறக்க ஆரம்பிக்கும். பழைய பலம் அல்ல, புது பலம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல வருகிறார். ஆமென். இது நான் நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். நான் இதை பெற்றுக்கொண்டு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் என்னது நல்ல வாழ வயதில் இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல? வயசான யாராவது நினைக்கிறாங்களா? யாரும் நினைக்க மாட்டாங்க. சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம். எல்லாருடைய என்ன? நான் நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், என் வயது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, நான் வயது மாதிரி கிழவின்னு பேசக்கூடாது. கர்த்தர் நமக்கு அது செய்வாரு. ஆமென். அதுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய வாய் அவர் நன்மையினால் நிரப்பும் போது நம்முடைய வயது கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல திரும்பி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசில் வர கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு நன்மையானது தருவார். கர்த்தர் நமக்கு, நீங்க இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இங்க வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் சண்டே இது, ஆகஸ்ட் மாதம். இந்த நாளில் நன்மையானது கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாச ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம் சங்கீதம் 85:12. சங்கீதம் 85:12 வசனம். கர்த்தர் நன்மையானது தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானது தருவார். தன்னுடைய பிள்ளைகள் நன்மையானது ஈவுகளை அனுபவிக்கணும் என்று கர்த்தர் வாஞ்சிச்சிருக்கிறார். கர்த்தர் நன்மையானது தருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானது தருவார். அடுத்து என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது தேசம் முழுவதும் நன்மையா இருக்கும்.
அதன் பலன் தேசம் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது இருக்கிற காலத்திலே தாவீது சொல்லுகிறார், நன்மை செய்கிற ஒருவரும் இல்லை, எல்லாரும் கெட்டு போனாங்க. இந்த வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வாசிக்கலாம். சங்கீதம் 53 அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பார்த்தீங்களா? தாவீது சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள், வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இதே வசனம் தாவீது 14 அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதியிருக்கு. வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 14:3. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆமென். இன்றைக்கும் அநேகர் நன்மை செய்ய மாட்டாங்க, நன்மை செய்யற இல்லை. அந்த காலத்தில் நாளில் தாவீது எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த நன்மை செய்யணும் எங்கில் சில காரியங்கள் நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும். அது எப்படி ஆண்டவர் சொல்லுறாரு? யாக்கோபு லேகனம் 2 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. வாசிங்க சிஸ்டர். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிறார். ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? நிறைய பேருக்கு அந்த வசனம் தெரியவே தெரியாது. அந்த வசனத்தில் ரொம்ப அர்த்தம் இருக்குது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல. நல்ல கவனிங்க. நீங்க உங்களிடத்தில் அன்பு கூறாம இருக்குமா? சொல்லுங்க. நான் என்னிடத்தில் நான் இந்த அடிமை அன்பு கூறுறேன். நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களோடு நீங்க அன்பு கூறுமா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. நீ என்ன சொல்லுகிறது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுறது போல. அடுத்து என்ன சொல்லும்? பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று என்னது வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இது தேவனுடைய ராஜரீக பிரமாணம். அந்த பிரமாணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, யாருக்குமே நன்மை செய்ய மாட்டாங்க. அவங்களாயிடுச்சு, அவங்க குடும்பம் ஆயிடுச்சு, அவங்க வாழணும், நல்லதுதான். ஆனா பிறனிடத்தில் நாம் அன்பு கூறணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. இந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்களும் நிறைவேற்றணும். அதை நான் நிறைவேற்றி இருக்கேன். அதனாலே நான் செய்யறேன்னு சொல்ல கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே, இந்த சென்னையில் மாவட்டத்தில் அநேக சபைகளுக்கு, இது நேற்று இன்னைக்கு ஆரம்பிச்சதல்ல, எத்தனை வருஷம்? 20 வருஷமா அநேக சபைகளுக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்குது. இந்த ராஜரீக பிரமாணத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. யாரும் எல்லாரும் அமைதியா இருக்குங்க. சோத்ரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜரீக பிரமாணம் நமக்குள்ள வந்தாலே இது சாதாரண ஒரு பிரமாணம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, ராஜரீக பிரமாணம். ஆமென். அந்த வசனம் நமக்குள்ள இருந்தால், உங்களிடத்தில் நீங்க அன்பு கூறுறது போல பிறனிடத்தில் நீங்க அன்பு கூறும். ஆமென். மற்றவரு துக்கம் பார்க்கும்போது, வேதனைகள் பார்க்கும்போது ஒரு மனதுருக்க நமக்குள்ளே உண்டாயி அவர்களுக்கு நன்மை செய்யல எண்ணம் நமக்குள்ள வரும். ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் அது வராது.
அது தேவனுடைய அன்பும் மனதிருக்கவும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும். 990 ரூபாய் இருந்தாலும் 10 ரூபாய் சேர்த்தல் என்ன ஆகும் சொல்லுங்களேன்? 1000 ரூபாய் ஆகும். 99% அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தருக்கே செலவு பண்ணுறார். ஆமென். தாவீது சொல்லுகிறார், அவர் கருத்தில் இருந்து வாங்கி அவருக்கே கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எண்ணம் இருந்தால் இந்த யாக்கோபு நிரூபம் 2:8 மறவாதிருங்கள். ஒரு திசையோட வாசிங்க சிஸ்டர். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது நல்லா போல. கவனிங்க. நீங்க அந்த வசனத்தை கவனிங்க. நீங்க இருதயத்தில் அது அந்த வசனத்தை வைங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று பிறவனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற சொல்லுகிறார். ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை நன்மை செய்வராய் கடந்து போயிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரிடத்தில் வந்த ஒருவரே அவரு பெருமையா விட்டதே கிடையாது. அவர்களுக்கு நன்மை செய்துதான் அவர் அனுப்பினாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் பிரசங்கம் பண்ண போதெல்லாம் பயங்கரமான கூட்டமா இருந்தாலும், பயங்கரமான கூட்டம், அந்த ஒருவரே அவர் விடல. எல்லாரும் மேலும் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கி சுகப்படுத்தினாரு. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கினாரு. அவர் செய்த நன்மை. அவர் நன்மை செய்ததுனால தான் நானும் நீங்கள் இந்த பூமியில் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் யாக்கோபு லேகனம் சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய திராணி உள்ளவனாயிருந்தும் அது செய்யாம போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நன்மை நன்மைன்னு கடந்து வந்து வாசிக்கலாம். யாக்கோபு லேகனம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய திராணி உள்ளவனாயிருந்தும் அறிந்தவனாயிருந்து அதை செய்யாம போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நமக்கு எத்தனையோ திராணி தந்திருக்கு. ஒருவன் நன்மை செய்ய திராணி உள்ளவனாயிருந்தும் அது செய்யாம போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் தியானிக்கும் போது நான் பலமுறை கேட்டிருக்கேன். நம்ம வழியிலூட நடந்து போறாங்க, எத்தனையோ பேரு ஐயா பசிக்குது, ஒரு வேளை சாப்பாடுக்கு கொடு, இல்லைன்னா தர்மம் கொடுன்னு சொல்லி எத்தனையோ பிச்சைக்காரர் நம்ம நேரம் கை நீட்டுறாங்க. நம்ம என்ன செய்வாங்க? நம்ம அவசரத்தில் நடந்து போறாங்க. நீங்க சின்ன காரியம்தான், ஆனா 10 ஸ்டெப்பு முன்னாடி வச்சதுக்கு அப்புறம் நம்ம நினைக்கும், ஐயோ அவரு கை நீட்டு இருக்கிறாரு, ஏதாவது கொடுத்துருக்கலாம் என்ன எண்ணம் நமக்குள்ள வரும். வருமா இல்லையா? எனக்கும் வந்திருக்கு. நான் அவசரமா போனால் நான் என்ன செய்யும்? திரும்பி வந்து நம்மளால முடிஞ்ச அவரு கொடுத்துட்டு தான் போவோம். ஒருவன் நன்மை செய்ய திராணி உள்ளவனாயிருந்தும் அது செய்யாம போனால் என்ன ஆகும் சொல்லுங்களே? பாவமா இருக்கும். நம்ம நினைக்க அது பிச்சைக்காரன் தானே, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆமென். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமென். அல்லேலூயா. நன்மை செய்ய திராணி தந்திருக்கல்ல, நன்மை செய்யுங்க. நன்மை செய்யாம இருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்து கிடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. பக்கத்து வீட்டில் இல்ல, உங்க வீடு வாசப்படியிலே பாவம் படுத்து கிடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம்
7வது நீ வசனம். நன்மை செய்தால் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை நீ செய்யாதிருந்தால் நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் பாவம் படுத்திருக்கும். வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு நீ கொள்ளுவாய் அவனை என்றார். ஆண்டு கொள்ளுவா என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அருமையான வசனம் பாருங்க. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? சொல்லுங்க எல்லாரும். நன்மை செய்தால், அப்ப நன்மை செய்தால் என்ன கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர்களோடு பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசுகிறார். நான் உங்களுக்காக ஜெபிச்ச போது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை இது. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நான் நன்மை செய்ய செய்ய கர்த்தர் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தமிழகத்தில் அநேக இடங்களில் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் சபைகள் கர்த்தர் கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். அது ரகசியம் என்ன தெரியுமா? நன்மை செய்து கொண்டிருக்கிறாங்க. யாருக்கும் தீன்மை நினைக்கிற ஒரு மனிதன் அல்ல நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன். இன்றைக்கு அல்ல, 30 வருஷமாய் கர்த்தருக்காக வைராகியத்தோட இந்த தமிழகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை ஆண்டவருக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கணும். நீ நன்மை செய்யணும் மகனே, வேற ஒன்றும் அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கல. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? எல்லாரும் சொல்லுங்க. நன்மை செய்தால் தான் தேவன் உன்னை மேன்மைப்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். எங்க? பக்கத்து வீட்டுல இல்ல, உங்க வீடு வாசப்படியில் பாவம் படுத்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ பிச்சைக்காரு தர்மக்கார் நம்ம வீட்டுல வராங்க. அம்மா பசிக்குதம்மா, ஒருவேளை சாப்பாடு கொடு. இன்னும் கேட்பாங்க, பழைய சோறாக கொடு. எத்தனையோ பேரை கேட்பாங்க. கொடுங்க, அது தேவன் அங்கீகரிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மற்றவர்களுக்கு உதவி செய்யணுது, இதெல்லாம் சின்ன சின்ன காரியம். கர்த்தர் நம்மிடத்தில் பெரிய காரியம் ஒன்றும் கேட்கவே இல்லை. சின்ன சின்ன காரியம். ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, பசிக்கிறவனுக்கு என்ன செய்யணும்? என்ன கொடுக்கணும்? அதோ நாயை விட்டு துரத்தி விடணுமா? அப்படி சொல்லி இருக்கிறாரா? தாகிக்கிறவன் என்ன கொடுக்கணும்? பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் சில ஆளுங்க. ஆமென். அம்மா தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொன்னாலும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். இங்கே ஒண்ணுமே இல்லை, போ போ. கர்த்தர்களோடு பேசுகிறார். ஆமென். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு தெரியாத காரியங்கள் கர்த்தர் நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனம். பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? வாசப்படியில் படுத்திருக்கிற அந்த பாவம் நம்மை பற்றி இருக்கும். என்ன தெரியுமா? அவன் ஆசை நம்ம பற்றிருக்கும். அவன் சொல்லிட்டு இருக்க அந்த பாவம், நன்மை செய்யாதே, நன்மை செய்யாதே, நன்மை செய்யாது சொல்லிட்டே இருக்கும். அடுத்து என்ன சொல்லுகிறது? நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். பாவத்துக்கு அடிமையாய் நீங்க ஒரு நன்மை செய்ய மாட்டாங்க. இங்க தமிழகத்தில் சொல்லுவேன், என்ன செய்வாங்க? அடுத்த கைக்கு என்ன தேக்க மாட்டேன்? சுண்ணாம்பு தேக்க மாட்டேன். அப்படியாய் மாறிடும். ஆமென். கடின இதயமாய் மாறிடும். ஒருத்தன் வந்து அழுகினா போலும், என்னது அவன் அழுகிட்டு நமக்கு என்ன சொல்லி போயிடுவாங்க. சோத்ரம் சோத்ரம். நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் விசுவாச வாழ்க்கையில நம்மிடத்தில் எதிர்பார்க்க என்ன தெரியுமா? நானும் நீங்களும் நன்மை செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் அவரே. காரணம் அவர் செஞ்சுட்டு போய் நன்மை செய்தாய் சுற்றி தின்னார் வேதம் வாசிக்கிறது, வேதத்தில் சொல்லுகிறது. வேற ஒன்றும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கல. நானும் நீங்களும் நன்மை செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நன்மை இன்னதென்று நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன் என்று மீகா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்கிறாரு? நன்மை, மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திரு. வாசிக்கலாம், மீகா 6:8 வாசிங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதே அல்லவோ, மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறான். என்ன வசனம் பாருங்க, வேற ஒண்ணும் அவர் உன்னிடத்தில் கேட்கல. சிஸ்டர் மைக்கேல் வாசிங்க மறுபடியும். அது மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறான். இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் தெரியணும் நமக்கு. நன்மை இன்னதென்று அவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கிடைச்சிச்சா? மீகா 6:8 வசனம். என்ன அருமையான வசனம் தான் பாருங்க. அவர் நன்மை மட்டும்தான் நம்மிடத்தில் கேட்டிருக்கிறாரு. என்ன சொல்லுகிறாரு? உனக்கு அறிவித்திருக்கிறார். அடுத்து அதுல என்ன செய்யணும்? நியாயம் செய்து. அடுத்து என்னது? இரக்கத்தை சிநேகித்து. ஒரு பிச்சைக்காரன் வரும்போது நம்மளுக்குள்ள என்ன வரணும்? இரக்கம் வரணும். ஒருவர் வீடு கட்டி முடிக்கல, நமக்குள்ள என்ன வரணும்? இரக்கம் வரணும். சபை கட்டி முடிக்கல, தேவனுடைய ஆலயம், அந்த இரக்கம் நமக்குள்ள வரணும். இரக்கத்தை சிநேகித்து. அடுத்தது, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில். இப்ப புரியுதா? அவர் வேற ஒண்ணு நம்மிடத்தில் கேட்கல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த போது அவருக்குள்ள 2 காரியம் இருந்தது. அவர் ஊழியம் செய்த போது என்ன தெரியுமா? ரெண்டே 2 காரியம். அநேக ஜனங்கள் அவரை தேடி வருவதற்கு அந்த காரணம் தான். மனத்தாழ்மை கரெக்ட், அதாவது அது கரெக்டு தான். ஆனா அதெல்லாம் அதோட கரெக்டிவ் ஆன்சரு, அதோட விட நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவர் எடுத்து இருந்தேன்னு தெரியுமா? அன்பும் மனதுருக்கவும். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அநேக இடங்களில் அவர் பைபிள்ல சொல்லியிருக்கிறார், அவர் அவர்களை பார்த்து மனதுருகி. ஆமென். லவ் அண்ட் கம்பேஷன். இன்னைக்கு அநேகருக்கு இல்லாத இது 2 தான். நான் அநேக ஊழியக்கார கூட்டத்தில் அநேக வருஷங்களா பேசுறேன். அநேக ஊழியக்காரர்கிட்ட நான் அதை கேட்டிருக்கேன். யாரும் பதில் சொன்னதே கிடையாது. அன்பும் மனதிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? அதுதான் ஊழியத்துக்கு முதலாவது வேண்டது. லவ் அண்ட் கம்பேஷன். அன்பும் மனதிருக்கும் இல்லாத ஊழியம் ஊழியம் அல்ல. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த அடிமை அந்த அன்பும் மனதிற்கு அவரிடத்தில் பெற்றிருக்கு. அதனாலதான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும்ல எண்ணம், சேர்த்து வைக்கிற எண்ணம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு மனதிற்கும் வேணுமா வேண்டாவா? இது 2 தான் ஆண்டவரிடத்தில் இருந்தது. அது பார்த்து தான் அநேக ஜனங்கள் அவரிடத்தில் ஓடி வந்தது. அவர் அன்பின் தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அவர் மனதுருக்கத்தின் தேவன். ஆமென் சொல்லுங்க. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதாலே துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதாலே துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். அன்புக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. உன் இரக்கத்துக்கு
இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதுதாயிருக்கும், அவை காலை தோறும் புதுதாயிருக்கும். மனதுருகும் மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதாலே துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். பாடுவோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதாலே துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். அந்த பாடலே அவருடைய அன்பும் மனதிற்கும் வந்திருக்கு. யாராவது கேட்டாலும் நீங்க பைபிள் கிஸ்ஸும் எதுவும் நடந்தால ஆண்டவரிடத்தில் இருந்த 2 காரியம், அன்பும் மனதிற்கும். இதை மறந்துடாதீங்க. ஆமென். அந்த மீகா 6:8 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மனுஷனே, நன்மை செய் இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பது அல்லவோ அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறான். ஆமென். வேற ஒண்ணும் உங்களிடத்து கேட்க மாட்டாரு, வேற ஒண்ணும் அவருக்கு தேவையில்லை. ஆமென். நீ அன்பினால் நிறைந்திருக்கணும், இரக்கத்தினால் நிறைந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இனி ஒருத்தர் வேதனைப்படுத்தும் போது சந்தோஷப்படாமல் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை பின்தொடரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 23:6 வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நானும் நீங்களும் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாள்களாய் நிலைத்திருக்கணும் என்கில் நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை பின்தொடரணும். ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்யாமல் தேவனுடைய ஆலயத்தில் நீண்ட நாட்கள் இருக்க முடியவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்தால் மட்டும்தான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிலைத்திருக்க முடியும், அவருடைய ஆலயத்தில் நிலைத்திருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இன்னும் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? பிரியமானவனே, பிரியமானவளே, நீ தீமையானது பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. வாசிக்கலாம். 3 யோவான் 11வது வசனம். 3 யோவான் 11வது வசனம். என்ன அருமையான வசனம் பாருங்க. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஆமென் சொல்லுங்க. தீமை செய்கிற ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, இயேசுவை தரிசிக்க முடியாது. ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமென். 100% நான் உங்களுக்கு சொல்றேன். நன்மை செய்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். நன்மை செய்யாம பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது, இயேசுவை தரிசிக்க முடியாது. எல்லாரும் கிடைச்சிச்சு அந்த வசனம். 3 யோவான் 11வது வசனம். இப்ப சகோதரி மாதிரி சொல்லுங்க. பிரியமானவளே, சொல்லுங்க. பிரியமானவளே, நீ தீமையானதில் பின்பற்றாமல் நன்மையானது பின்பற்று. நன்மை செய்கிறவன், நல்லா கவனிக்கணும், நன்மை செய்கிறவன் யாரு? தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. தேவனால் உண்டாயிருக்கிற மனுஷன் தான் நன்மை செய்யும். ஆமென். அடுத்து என்ன சொல்லுகிறது? தீமை செய்கிறவன், யோசேப்பையா சொல்லல,
ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். தீன்மை செய்கிறவன் தேவனே காணவில்லை. அப்ப நானும் நீங்கள் என்ன செய்யணும்? நன்மை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? மேன்மை கிடைக்கும். ஒண்ணு. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளையாய் நாம் மாறும். ஆமென். தேவனை தரிசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சகோதரன்மார் வாசிங்க. பிரியமானவனே, நீ தீமையானதில் பற்றாமல் நன்மையானதை பின்பற்றி, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லுகிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்கள் சொல்லுங்கள், அவர்கள் கிரியைகளின் பலனை அவர்கள் அனுபவிப்பார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 3:10. எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிங்க. யாரா இருந்தாலும் அந்த வசனம் தான் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார். ஆமென் சொல்லுங்க. நீதிமான்கள் நன்மை செய்யும். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுகிறது, துர்மார்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். வாசிங்க அந்த வசனம். துர்மார்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். ஏசாயா 3:11 10வது வசனத்துக்கு கீழே போட்டிருக்கு. நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? அவர்கள் செய்த நன்மையின் கிரியைகளுக்கு அவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார். துர்மார்கனுக்கு என்னது? ஐயோ, துர்மார்கனுக்கு பலவிதமான வேதனைகள் உண்டாகும், பலவிதமான பிரச்சனைகள் வரும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இங்கே அநேக காணிக்க வஞ்சியில் காணிக்க பட்டியல் நீங்க எழுதி பார்த்துட்டு நினைக்கிறேன். தர்மம் தலை காக்கும். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் தெரியுமில்ல, ஆனா தர்மம் செய்ய மாட்டாங்க. மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது, மற்றவர்களுக்கு உபகாரம் செய்கிறது, மற்றவருக்கு தீமை செய்யாம நன்மையான காரியங்களை செய்யும் போது தர்மம் தலை காக்கும். நமக்கு வருகிற வியாதி பலவீனத்தை எல்லாம் தேவன் நம்மை விடுவிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்னுடைய தரையை மட்டும் தாழ்த்தி உங்களுக்கு சொல்றேன். நான் நன்மை செய்யறதுனாலே கர்த்தர், நான் யாரையும் குற்றப்படுத்த நினைக்க கூடாது. பிபி இல்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? குசும்பா இருக்கா? ஆமென், அல்லேலூயா. நான் நன்மை மட்டும்தான் நினைக்கிறேன், மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். அதுதான் என்னோட ஒரே ஒரு நோக்கம். எதுக்கு தெரியுமா? நன்மை செய்து நான் பரலோகம் போனோம், இயேசுவை நான் பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வேற எந்த எண்ணம் இந்த பாஸ்டர் ஜோசப் கிடையாது. ஒரே ஒரு எண்ணம். என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க. நீங்க செய்யலாம் கூட சொல்லுங்க. என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. துர்மார்கனுக்கு ஐயோ, அவன் ஹார்ட் அட்டாக் வரும், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் பலதும் வரும், காலு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, பல பிரச்சனைகள் அவனை தாக்கும். துர்மார்கனுக்கு ஐயோ, அவன் என்ன செய்வாங்க? தர்மம் கொடுக்காம, ஏழைகளுக்கு இறங்காம, ஏழைகளுக்கு நன்மை செய்யாம என்ன செய்யும்? அந்த பணத்தை எல்லாம் என்ன செய்யும்? நேர எங்க போகும்? ஆஸ்பத்திரிக்கு போகும், டாக்டர்மாருக்கு போகும். என்ன சொல்லும்? பெருமையோட சொல்லும், நான் பெரிய டாக்டரை பார்த்துருக்கு. எத்தனை? எப்படிப்பட்டவர்? அவருக்கு கன்சல்டிங் ஃபீஸ் அவர் பார்க்கறதுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம்? 10,000 ரூபா இல்லை 5,000 ரூபா. அது கொடுக்கறதுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா ஏழைக்கு கொடுக்க மாட்டாரு. ஏழைக்கு இறங்குறவன்
கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதை அவன் அவருக்கு எந்த வசனம் இப்படி திடீர்னு கேட்டா என்ன சார்? 19:17. நீதிமொழிகள் 19:17 வாசிங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பாத்தீங்களா? என் ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல. ஆமென். அல்லேலூயா. நான் செய்யறதுக்கு ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. நான் சாட்சி சொல்றேன். நான் கொடுக்கறது ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது ஏதாவது ஒரு வழியில் அவர் செய்வார். அது ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீங்க நன்மை செய்யுங்க, அநேக வியாதிகள் உங்களை விட்டு விலகி போகும். ஆமென் சொல்லுங்க. ஒரு விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார் அல்லவோ, நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு. தீமை யோசிக்கிறவர்கள் இந்த பூமி சீக்கிரம் தவறி போகும். இது உண்மை. இது நான் சொல்லல, வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு. பாத்தீங்களா? துர்மார்கன் சீக்கிரமா அழிந்து போன்னு வேதம் சொல்லுகிறது. தீமை மட்டும் யோசிக்க, நன்மையை செய்ய மாட்டேன். இனி அநேகர் இருக்கிறாங்க, இந்த தீமை செய்ய நன்மை செய்தவர்களுக்கு விரோதமாய் பேசுவாங்க. நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறது பெரிய பாவம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் வாய் கூசாம பேசுவாங்க. ஒருபோது அப்படி செய்யக்கூடாது. நன்மை செய்தவர்களுக்கு தீமை நினைக்கிறதே பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரை நோக்கி பார்க்கிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரை நோக்கி பார்க்கிறது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கண்கள் நன்மை செய்கிற நல்லோரை பார்த்து கொண்டு இருக்கிறார், தீமை செய்கிற பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைக்க நாங்க இங்க மூலையில் இருக்குது, அவர் பார்க்க மாட்டாருன்னு. அவருடைய கண்கள் உலகம் முழுவதும் உலாவிக் கொண்டு இருக்குது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்குது. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உம்முடைய பிராகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. வாசிக்கலாம். சங்கீதம் 65:4. சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி வாசமாயிருக்கிற நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. ஆமென் சொல்லுங்க. அவருடைய பரிசுத்த ஆலயம் ஏது? இந்த சபைதான். இதுக்கு தான் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு சொல்லுகிறது. உமது வீட்டின் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது உங்களுக்கு நன்மையினாலே கர்த்தர் நிரப்புவாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் வாட தேவையான நன்மை கர்த்தர் உங்களுக்கு அளிப்பாரு. அது எங்கே அளிக்கிறாரு சொல்லுங்க? ஆலயத்தில் தான் அளிக்கும். நன்மை இங்கதான் அளிக்கும். இந்த பரிசுத்த சபையில் நீங்க வரணும். ஒரு வாரம் அல்ல, 4 வாரம் இருந்தா 4 வாரம் வரணும். 5 வாரம் இருந்தா 5 வாரம் வரணும். வந்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் தேவன் உங்களுக்கு நன்மை அளிப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. எல்லாரும் சொல்லுங்க. உமது வீட்டின்
நன்மையால் திருப்தியாவோம். எங்களை மாதிரி ஊழியக்காரு அவர் இந்த ஆலயத்தில் கொடுக்கிற நன்மையில நாங்க திருப்தியா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை லீவு போடாதீங்க. எங்க வேணாலும் போங்க, கல்யாணத்துக்கு போங்க, ஊருக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, பார்க்கு போங்க. தேவனை செலுத்த வேண்டிய மகிமை செலுத்தி அவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொண்டு நீ எங்க வேணாலும் போ. அந்த வாரம் அந்த மாதம் முழுவதும் உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துக்கு இந்த வலதுகை கொடுத்து சொல்லுங்க. வலதுகை, இடதுகை இல்ல, வலதுகை கொடுத்து சொல்லுங்க. என்ன மறந்துட்டீங்களா? உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பாஸ்டர், உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அவருடைய வீடு இது, இந்த ஆலயம் தான். ஆமென். அல்லேலூயா. நான் அவருடைய வீட்டில் கொடுக்கிற நன்மையை நான் திருப்தியாகும் ஒரு ஒரு மனிதன் தாழ்மையோட சொல்றேன். அல்லேலூயா. 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 நன்மை எங்கே அளிக்கிறாரு? சபையில தான். பையா சொன்னாரு, ஆகஸ்ட் 15 விசேஷத்தை கூட்டம் வைக்கிறேன், நீங்க வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்க, அன்னைக்கு ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வந்தா தானே, வந்து பாருங்கள். அந்த வசனத்தை கூட ஆண்டவர் ஐயா சொன்னார்ல, யோவான் சுவிசேஷத்திலிருந்து என்ன செய்யணும்? வந்து பார்க்கணும். நன்மை கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும் இல்லை? ஐயா சொன்னாரு நன்மை கிடைக்கும், கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எபிரேய நிருபம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை ஞாபகப்படுத்துறாரு. நிறைய பேர் மறந்து போயிடும். என்ன மறந்து போயிடும்? நன்மை செய்வோம் தான தர்மம் செய்யும் மறந்து போயிடும். இன்னைக்கு ஞாபகப்படுத்துறாரு. எல்லாரும் கிடைச்சிச்சா? கொஞ்சம் கடைசியில் இருக்கிறனால கிடைக்கிற கஷ்டமா இருக்கு. கிடைச்சிச்சா? எபிரேய நிருபம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம் கிடைச்சிச்சா? கிடைச்சவர் கை தூக்குங்க. கிடைச்சிங்களா இல்லையா? நாம் சேர்ந்து வாசிப்போமா? அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். தேவன் என் மேலும் உங்கள் மேலும் பிரியமாயிருக்கணுமெങ്കിൽ நானும் நீங்கள் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. தான தர்மம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. வேற ஒன்றில் அவர் பிரியமா இருக்குன்னு சொல்லல. நன்மை செய் மகளே, மகனே, நன்மை செய், தேவன் உன்மேல் பிரியமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அன்பு மகளே, நீ நன்மை செய், தேவன் உன்மேல் பிரியமாயிருக்கும். நீ தான தர்மம் பண்ணு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 பவுலடிகள் சொன்ன வார்த்தை மறுபடியும் எங்களோட இன்றைக்கு ஞாபகப்படுத்துறாரு. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் வேற எந்த பலியில் அவர் பிரியமாட்டாரு. அவருக்கு பிரியமான காரியம் என்னது? நன்மை செய்யணும் 1, 2 தான தர்மம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. வாசிக்கலாம். யாக்கோபு லேகனம், யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாரொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்ப நன்மையானது எங்கிருந்து வருது? ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருது. ஆமென் சொல்லுங்க. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
அவரிடத்தில் என்ன இல்லை? யாதொரு வேற்றுமையும் இல்லை, யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையும் இல்லை. ஆமென். இன்னும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த நன்மை செய்தவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மை செய்யாத நேர பரலோகம்தான், அக்கினி. நன்மை செய்யாத மன்னிக்கணும், நரகத்தில் தான் போகும். நன்மை செய்தவர்கள் மட்டும்தான் இயேசுவை பார்க்கும் பரலோக ராஜ்யத்தில். இந்த உண்மை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் நம்மோடு பேசுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். 25:31 வாசிப்போம். அப்பொழுது இயேசு அப்பொழுது சகல ஜனங்கள் வாசிங்க. அப்பொழுது சகல ஜனங்களும் முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது 31ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிம்ஹாசனத்தின் மேல். இது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் பற்றி பேசுற ஆண்டவர். நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. கடைசி தீர்ப்பு ஒரு நாள் வருது. அதில் நானும் நீங்களும் போய் அவருக்கு முன்பாக நிக்கணும். அடுத்த வசனம் 32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாய் பிரித்தது போல அவர்களை அவர் பிரித்து. 33. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்படுத்தியிருக்கிறார் ராஜ்யத்தை சுதந்திரமாக்கி கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தேன். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்துமோ, எப்பொழுது உம்மை தாகமுள்ளவனாய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோமோ, எப்பொழுது உம்மை அந்நியனாய் கண்டு உம்மை சேர்த்து கொண்டு, எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாத கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவனாயும் காவல் இருக்கிறாயும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனாகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பெருசா ஒன்னும் கேட்கல, 6 காரியம் கேட்டிருக்கிறாரு. எத்தனை எண்ணி பாருங்க. எத்தனை? 1, பசியாயிருந்தேன், ஆகாரத்தை கொடுத்தேன். 2, தாகமா இருந்தேன், தண்ணீரை கொடுத்தேன். 3, அந்நியனா இருந்தேன், வீட்டிலே சேர்த்துக்கொண்டேன். 4, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தேன். அடுத்து, வியாதியா இருந்தேன், விசாரிக்க வந்தேன். 5, காவல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். 6 காரியம். எத்தனை காரியம்? எத்தனை சொல்லுங்க. ஃபைனல் ஜட்ஜ்மெண்டில் இதான் கேட்க போறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, எத்தனை ஆத்துமாக்களை கேட்டு நீ எத்தனை சபை அங்க எழுதியிருக்கா சொல்லுங்க. இதொன்னும் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. இதெல்லாம் வசனத்துக்கு புறம்பான காரியங்கள். மக்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லலாம், அதெல்லாம் நல்ல காரியம். ஆனா ஆண்டவர் வந்து கேட்க மாட்டேன். இதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், கடைசி நியாய தீர்ப்பு. தமிழ் என்ன சொல்லும்?
கடைசி நியாய தீர்ப்பு. இதுக்கு முன்பாக நானும் நீங்களும் பாஸ்டர் எல்லாரும் நிற்க வேண்டியதா இருக்கு. இந்த 6 கேள்வி மட்டும்தான் கேட்கும். எத்தனை கேள்வி? நீங்க இந்த சுவிசேஷம் எடுத்து பாருங்க, எல்லா இடத்துல தான் எழுதியிருக்கு. வேற ஒன்றும் கேட்க மாட்டேன். நீ எத்தனை சபை ஸ்தாபிச்சோ, எத்தனை பேரை ரட்சி, ஒன்றும் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. அவர் கேட்கறது இதே 6 காரியம்தான். நான் சொல்லலை, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த 6 காரியம் செய்தவங்களுக்கு என்ன கிடைக்கும்? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 40ஆம் வசனம், 39. எப்போது உம்மை வியாதி உள்ளவராயும் காவலில் இருக்கிறவர்களாயும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். 37வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் அவருக்கு பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளாய் கண்டு உம்முடைய தாகத்தை தான். நம்ம வாசிச்சாச்சு. இனி இடது பக்கம் நிக்கிறவர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்ன சொல்லுகிறாரு? பயமா இருக்கா? நன்மை செய்யலைன்னா அதான் ஆண்டவர் சொல்ல போற. என்னது? சபிக்கப்பட்டவர்களே. அவரு மெதுவா இல்ல சொல்லுகிறது, உரக்க சத்தமா சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவர் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்படுத்தி இருக்கிறார். நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரங்களை கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயிருந்தும் காவல் அடைக்கப்பட்டவனாயிருந்தும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. உடனே அவர் கேட்கிறாரு, இடது பக்கம் நிக்கினா அநியாயம் செய்தவர் 44. அப்பொழுது அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாது இருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, மிகவும் சிறியவனாகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாது இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாது இருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 46. அந்தபடி இந்த ஆக்கினை அடையும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும் போவார் என்றார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பாத்தீங்களா? இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நம்ம மனதில் எப்போதுமே இருக்கணும். அது எனக்குள்ள இருக்குது. காரணம், ஒரு நாள் அவருக்கு முன்பாக நான் போய் நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்கணும். இந்த 6 காரியம் தான் அவர் என்னிடத்தை கேட்பாரு. என்னிடத்தில் நல்லா எவ்வளோ பெரிய பிஷப் ஆனாலும் சரி, ரெவரண்ட் ஆனாலும் சரி, யாராலும் சரி, இந்த 6 கேள்வி தான் கேட்குறேன். இதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், கடைசி நியாய தீர்ப்பு. இதெல்லாம் நம்ம மனதுக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் வச்சுதான் நம்ம வாழணும். ஐயோ, ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர் சகல தூதர்களோடும் வந்து சிம்ஹாசனத்தில் அமரும்போல் அவருக்கு முன்பாக நான் போய் நிற்கணும். பசியாயிருந்திருக்கு, ஆகாரத்தை கொடுக்கணும். தாகமாயிருக்கு, தண்ணீரை கொடுக்கணும். அடுத்தது என்னது? வஸ்திரம் அந்நியனாயிருந்து சேர்த்து கொள்ளணும். வஸ்திரம் இல்லாதன்னு வஸ்திரம் கொடுக்கணும். இது பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க தெருவில் எத்தனையோ ஸ்திரீகள், புருஷனை விட ஸ்திரீகள் அரைகுற வஸ்திரம் இல்லாம பைத்தியம் பிடிச்சவங்க அவங்க நடக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எத்தனையோ, உங்க வீட்டுல எத்தனையோ புடவை வச்சிருக்கு, ஜாக்கெட் வச்சிருக்கு, நீங்க யூஸ் பண்ணாம அவங்களை கூப்பிட்டு கொடுக்கலாம் இல்ல? அதுல எந்த வெக்கம் நீங்க பட தேவையில்லை. இது பார்க்கும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். எத்தனையோ ஸ்திரீகள் பைத்தியம் பிடிச்சு அரைகுறையா நடக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல வஸ்திரம் இல்லை, ஒரு புடவை இல்லை. ஒரு புடவை கொடுக்க கூடாதா? ஒரு ஜாக்கெட் கொடுக்க கூடாதா?
கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சிறியவள் ஒருவன் செய்தபடியெல்லாம் எனக்கு தான் செய்தது. சில வேளைகளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தர்மக்காரர் பிச்சைக்காரர் வேஷத்தில் வருவாரு. தெரியுமா அது? ஆமா, உங்களை சோதிக்கிறதுக்கு வருவாரு. அம்மா பசிக்குதம்மா, நீங்க இங்கே ஒன்றும் இல்லை போன்னு சொல்லுவாரு. சிலப்போ அந்த ஆண்டவரா இருக்கும், இல்லை தூதர்களா இருக்கும். இதெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. உங்க கண்ணு முன்னாடி எத்தனையோ ஸ்திரீகள் சகோதரிமார் பைத்தியம் பிடிச்சு நல்ல வஸ்திரம் இல்லாத அலையிறாங்க. கர்த்தங்களோடு பேசுகிறார். உங்களை கூப்பிட்டு ஒரு ட்ரெஸ் கொடுங்க, அதை நீங்க யூஸ் பண்ணாம எவ்வளவு நாளுகள் வச்சுட்டு இருக்கிறாங்க. என் தேவன் மகிமைப்படுவார். ராமன் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். அப்பதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். ஆஸ்பத்திரியில ஒவ்வொருத்தரும் வியாதியோடு இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் போய் ஜெபம் பண்ணுங்க, அவங்கள விசாரிங்க. போன திங்கட்கிழமை கூட ஓமந்தார் அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போனேன். நம்ம பசங்க பண்ண ஒரு சர்ச்சில் 4வது அந்த ஒரு பாஸ்டருடைய சொந்த ஒரு க்ளோஸ் ரிலேஷன் ஹார்ட் ப்ராப்ளமாக அங்கே அட்மிட் ஆயிருக்கு. ஆண்டவர் சார் உடனே போய் ஜெபம் பண்ண சொன்னேன். சென்னை வந்ததும் அடுத்த நாள் நான் போய் அந்த ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபம் பண்ணேன். ஒரு பேஷண்ட்டுக்காக தான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண கேட்டு அக்கம் பக்கம் எல்லாம் ஹார்ட் பேஷண்ட்ஸு. ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஐயா எனக்கா ஜெபம் பண்ண. 5 ஹார்ட் பேஷண்ட்டுக்காக ஜெபம் பண்ணேன். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க? ஐயா சொன்னார், எனக்கு தெரியல, யாரும் ஒரு அம்மா பிரசவிச்சிருக்கிறாங்க, நீங்கள் போய் விசாரிச்சுன்னு கேட்டுருக்குறாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் விசாரிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இதுதான் தேவன் பண்ண. நான் வியாதியாயிருந்தேன், என்ன செய்தாரு? பார்க்க வந்தீர். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற. வேற பெரிய சபை இதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. இந்த 6 காரியம், இந்த 6 காரியம் நீ செய்தால் இயேசுவை நீ முகாமுகமாய் தரிசிக்கும். நீ பரலோக ராஜ்யத்தில் அவரோட நித்தியம் நித்தியம் வாழும். இல்லைனால் பரலோக ராஜ்யத்தின் படிவாசல் கூட போக முடியாது. அவர்களை என்ன சொல்லுவாண்டவரு? சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்கும் அவனுடைய ஆக்கினிக்கு நீ போன்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்டிருக்க மாட்டேன் இந்த செய்தி. இன்னைக்கு கர்த்தங்களோடு பேசுகிறார். ஆமென். கர்த்தனோடு பேசி எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? வலது கரம் எடுத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நாம் அனைவரும் எழுந்து நிற்போமா?